வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பனம்பழம் சுட்டு திங்கிறேன், நான் ஒரு பச்சையாக திங்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பனை மரம். நல்லா பார்த்துங்க, நல்லா தெரியுதா? இந்த பனை மரத்தில் தான் இன்றைக்கி வந்து பனங்காய் இறக்க போகிறோம். நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இறக்க போகிறோம். இதெல்லாம் வந்து அரிய வகை மரம். இது ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ அழிஞ்சிட்டு வரதுனால இது வந்து அரிய வகை மரம். வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ இப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஏற போகிறான். இங்கே வாங்க கிரி அவர்களே, வாங்க. அவன் தான் ஏற போகிறான். வாங்க பார்ப்போம். இப்போ பனை மரம் ஏற போகிறான். ஏற ஆரம்பிச்சிடும். நிற்க மாட்டேங்குது. பாருங்க எவ்வளோ கண் மாதிரி ஏறாப்புல. வேற லெவலா இருக்கு ப்ரோ. கருத்தா இருக்கு. மொத்தமா இருந்து சாப்பிட போறோம். செய்யும். அப்புறம் சரி தின்னு ப்ரோ பார்த்துங்க. சொல்ல முடியும். அப்படிலாம் சொல்லாதப்பா. சூப்பர். இப்போ ஃபுல்லாக நொங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். இதோட இதை இப்போ வந்து நொங்கொண்டி செய்ய போகிறோம். நொங்கொண்டி செய்யறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்துருவோம். வாங்க நொங்கொண்டி செஞ்சு நடு ரோட்டில் ஓட்ட போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. நாங்கள் சாப்பிட்டதுலேருந்து 2 நொங்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு இப்போ நாங்கள் வந்து நொங்கொண்டி செய்யலான்னு இருக்கோம். நொங்கொண்டி செஞ்சு ஊரில் வந்து போகிற எல்லார்ட்டையும் வந்து ஏதாவது கலாட்டா பண்ணலான்னு இருக்கோம். ஃப்ராங்க் பண்ணி பார்ப்போம் இந்த தட்டி. அதை வாங்க பார்ப்போம். இப்போ வந்து நொங்கொண்டி செய்கிற ப்ராசஸில் இறங்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தம்பிள்ஸ் கிடையாது. இதான் வந்து நம்ம வண்டியோட வீலு. அது ஆக்சில் நடுவில் உள்ளது. ஆக்சில் இது 2 டயரு. இப்போ வந்து கவட்டகம்பை விட்டு நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். கவட்டகம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஒன்றுனே வண்டி ஓட்ட வேண்டியதான். வாங்க காய்ச்சி
ரெடி ஆயிடுச்சு. இப்ப நடு ரோட்ல வச்சு எல்லாரையும் பிராங்க் பண்றோம். வாங்க. எப்படி நல்லா இருக்கா வண்டி? 2 லட்சம் ரூபா வண்டி. அதுல சரி. பாஸ் 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 புதுசா வண்டி வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பாருங்க. வாங்க வெளில வாங்க. அந்த கருத்தை இன்னொரு தாட்டி சொல்லுங்க. நாடு நல்லா இருக்கு, நாகரிகம் வந்து கிடைக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். பாருங்க எப்படி இருக்கு. மண் பாத்திரத்துல பொங்கி சாப்பிட்டாங்க எல்லாமே அந்த காலத்துல எல்லாரும் ஒற்றுமையா. இன்னைக்கு ஈய பாத்திரம் நிறைய நோய் இருக்கு. அதுதான் இந்த பாட்டை பாட்டிருக்காங்க. நாடு நல்லா இருந்தாலும் இருக்கும், நாகரிகம் இருக்கு. இந்த வண்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா. அது அந்த காலத்து வண்டி இது. இது எப்படி நீங்க ஓட்டிருக்கீங்களா? இது அந்த நானே சீர் பண்ணி நானே விளையாட்டுத்தனமா நான் ஓட்டிருக்கேன் அப்போ. இப்ப எப்படி வேற லெவலா இருக்கா? நல்லா செஞ்சிருக்கனா? இப்போ நீங்க வந்து எத்தனையோ புதுமையா இருக்கு. புதுமையா இருக்கு. அதான் வேற லெவலா இருக்குல்ல? சரி நான் அந்த பழைய காலத்தை புதுமையா மீண்டும் கொண்டுட்டு வரீங்க. நன்றி நன்றி. சரி இதை ஓட்டி பாக்குறீங்களா? இதை நான் நிறைய ஓட்டிருக்கேனே. இப்ப ஓட்டி பாருங்க. ரொம்ப நாளா ஆச்சுல. ஏன்? சரி சரி நான் வரட்டா? வணக்கம். வணக்கம். பாய் 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 பாய். எப்படி இருக்கு? இது எங்க போய் பழஞ்ச போயில இது பண்ண வண்டி? இந்த வண்டி தானா? இந்த வண்டி எப்படி இருக்கு? ஓ இது சின்ன வயசுல விளையாண்ட சொன்ன நாள் வண்டி ஓட்டி பாருங்க. ஓட்டி பாருங்க. வேற லெவலில் ஓட்டிங்க. கிடைக்கும் வேணும் தெரியுங்க. இங்கே போ கிடைக்கும் கிடைக்கல. மாட்டல அது லைட்டா கல்லுல கட்டிக்கிட்டு. எப்படி இருக்கு வண்டி? வண்டி 1 லட்சம். வேற லெவலில் ஓட்டுறாங்க. எப்படி இருக்கு? வணக்கம். என்ன பண்றீங்க? இங்க பாருங்க வண்டியை பாருங்க. வண்டி நல்லா இருக்கா? நின்னுங்க. வாங்க இங்க வாங்க. வண்டி பாருங்க. இங்க பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாருங்க பத்துஜாம வண்டி எப்படி இருக்கு? வண்டி தான். வண்டி டீசல் எவ்வளவு தருமா பிடிக்குது? 150 டிகிரி. It's caught in the crossfire. It's caught in the crossfire. It's caught in the crossfire.